ரேஷன் கார்டு பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, ரேஷன் கார்டில் விரல் ரேகை சரிபார்க்காத, அதாவது பயோமெட்ரிக் முறையில் விரல் ரேகை பதிவு சரிபார்க்காதவருடைய பெயர்கள் நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக அரசு அதற்கு விளக்கம் கொடுக்குற வகையில் ஒரு செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ குடும்ப அட்டை பற்றி வெளியே இருக்கக்கூடிய செய்தி, அதாவது குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பெயர்கள் நீக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியே இருக்குது. ஸோ அது பற்றி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6/2/2024 மற்றும் 7/2/2024 அன்று சில நாளேடுகளில் நியாய விலைக் கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விபரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை இம்மாத இறுதி, அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள் மேற்கொள்ள வேண்டுமென்றும், அவ்வாறு மேற்கொள்ளாதவர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்றும், இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்த குடும்ப அட்டை பற்றின ஒரு செய்தித்தாள்களில் வெளியாகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குடும்ப அட்டை அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க எல்லாருடைய விபரத்தையும் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி ரேஷன் கடையில் கொடுக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி விரல் ரேகை பதிவு அதை இந்த மாத இறுதிக்குள்ளே, பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளேயே சரிபார்க்கணும் அப்படின்னும், ஸோ இந்த ரெண்டையும் செய்யாதவங்களுடைய பெயர்கள் குடும்ப அட்டையிலேருந்து நீக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி பத்திரிகைகளில் வெளியாகிருக்கு. ஸோ அது பற்றி தான் இப்போது தமிழக அரசு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் என்ன, நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2023 படி பொது விநியோக திட்ட தரவுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி இப்பணிகளை செய்த அறிவுறுத்தப்பட்டு, அவர்கள் ஓய்வாக இருக்கும் போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்போதோ கைரேகை பதிவு முகாம் மூலம் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இதுவரை 63% குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. மீதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது. குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர்கள் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அவ்வாறு இல்லையெனில் அதற்கென தனி முகாம்கள் நடத்தவும், தேவைப்படின் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திடவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சில நாளிதழ்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்படாது என்றும், கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படாது என்றும், வெள்ளைத்தாளில் சுய விபரங்கள் எதுவும் தர வேண்டியதில்லை என்றும், இது குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதை தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீமுக்காக அந்தியோதயா அன்ன யோஜனா அந்த ஸ்கீமில் பயனாளிகள் எல்லாரும் அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை சரிபார்க்கறதுக்காக குடும்ப உறுப்பினர்களுடைய பயோமெட்ரிக் தகவல்கள், அதாவது நம்ம கைரேகை வச்சு நான் தான் இந்த நபர், எனக்கு இந்த குடும்ப அட்டையினால பயன் கிடைக்குது அப்படின்றத சரிபார்க்குறாங்க. ஸோ இது சரி பார்க்கலை அப்படின்னா பெயர் நீக்கப்படும் அப்படின்றதெல்லாம் வீணான வதந்தி. அதேமாதிரி வெள்ளைத்தாளில் நாம் நம்முடைய விவரங்களை எழுதி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லாதது. அதேமாதிரி நமக்கு பொருள் கிடைக்காது அப்படிங்கிறதும் தேவையில்லாத வதந்தி அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்போ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பொருள் வாங்க போகிறப்ப நம்ம போய் அப்டேட் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம ஓய்வாக இருக்கிறோம் இன்றைக்கி போய் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம போய் அப்டேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நம்மளால் முடியல அப்படின்னா அதற்கான முகாம்கள் அறிவிக்கப்பட்டு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் முடியாத பட்சத்தில் வீடுகளுக்கே நேரடியாக அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிறப்ப உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ரேஷன் கார்டுக்கு போய்ட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய அந்த விரல் ரேகையும் பதிவு செய்து அந்த உறுப்பினர்களுடைய அந்த எண்ணிக்கை சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். அல்லது உங்களுக்கு முகாம்கள் அறிவிக்கப்படலாம், அல்லது வீடுகளுக்கே சரிபார்க்கப்படலாம். ஸோ உங்களுடைய பெயர் நீக்கப்படும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத வதந்தி. அதே மாதிரி பொருட்கள் கிடைக்காது அப்படிங்கிறதும் தேவையில்லாத வதந்தி அப்படின்றதான் தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ குடும்ப அட்டைதாரர்களுக்கு உண்மையிலே இது ஒரு
ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. ஏன்னா தேவையில்லாத குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம அரசு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறது வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான ஒரு செய்தி வெளியீடு தமிழக அரசு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணி தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் இது மாதிரியான அரசு அறிவிப்புகள் பற்றின முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.